அது சரி, ஊர் வழக்கம்னு ஒன்று இருக்குல்ல, வீட்டுக்கு ஒரு ஆள் கோயிலை காவ காக்கணும்னு. அந்த கடமையை நம்ம தானே செஞ்சாகணும். என்ன நாய் நாகசுரம் வாசிக்குது, நரி ஒத்துதுது, தவளையெல்லாம் தவுளு வாசிக்குது. ஏன் இப்படி திரும்ப திரும்ப கத்தி பீதியை கிளப்புதுங்க? எவனும் வர்றானா? அட கடம்பே, என்ன தங்கன்றமா சாப்பாடு? நான் கூட இது கத்துறதை கட்டுட்டு திருடங்கடை எவனு வரானான்னு நினைச்சேன்டா. வந்துட்டோம்ல. யாரா வந்திருக்கா? திருடங்களே தான் தெனாலி. ஏறா கம்ப, அவங்க கையில கோடாரி இருக்கு. அப்ப வேணாண்டா. இப்ப எப்படி சமாளிக்கிறது? உண்டியல் நிறைஞ்சு இருக்குடா. என்னப்பா பண்ண போறீங்க? உண்டியல உடைக்க போறோம். எப்பப்பா இது ஐயனார் சொத்துப்பா, இத பாதுகாக்கிறது தாப்பா என்னைய காவலுக்கு போட்டிருக்காங்க. டேய், முதல்ல உன்னை பாதுகாத்துக்கோ. எப்பா கையெடுத்து கும்புறப்பா, வேணாப்பா கோயில் சொத்தை திருடாதீங்கப்பா. இங்க பாரு, திருடுங்க திருடும் போது தடுத்த காவக்காரங்க கதியெல்லாம் என்ன இருக்குன்னு தெரியுமில்ல. அதனால உண்டியில இருக்கிறத எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு வெளியில போற வரைக்கும் எங்க நின்னியோ அங்கேயே போய் நின்னு சத்தம் போடாம வேடிக்கைத்தான் பாக்கணும். வேணாப்பா. ஓ, அங்க போய் நில்லு. பெரிய தப்பு பாதுப்பா. பெருசா காவ காக்க. என்ன தெனாலிராமா, நீ காவ காக்குற அன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு. இப்ப பாரு, உண்டியல உடைக்காம அந்த தடி எப்படி ஓடி வர்றான். ஐயனாருக்கு அலங்காரம் பண்ற அவ்வளவு நகையும் கோயிலுக்குள்ளதான் இருக்குன்னு இவங்களுக்கு என்ன தெரியவா போகுது? என்னது? நான் சொன்ன மாதிரி வந்துட்டாங்க. ஐயனாருக்கு அலங்காரம் பண்ற நகை பூரா கோயிலுக்குள்ளேயே இருக்கா? இல்லப்பா, நாங்க வேற பேச்சுக்கின்றப்பா, உங்க அதுல பாதி தாப்பா விழுந்துருக்கு. எங்களுக்கு பகலை விட ராத்திரியில தான்டா நல்லா காது கேட்கும். நல்லா கேட்டுச்சு. நீயா சொல்லிட்டா உனக்கு நல்லது. இல்ல சொல்லிடுறப்பா, நீ ரொம்ப ஆர்வமா இருக்க, சொல்லிடுறேன். அது ஐயனார் நகையை பூரா ஒரு பெரிய இரும்பு பெட்டிக்குள்ள போட்டு அது அப்படியே மூடி 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 என்ன வெட்டுறத விடப்பா, அந்த பாலடைஞ்ச கிணத்துல நல்லா ஆழமா தோண்டி பதுக்கி வச்சிருக்காங்க. முதல்ல அதை போய் வெட்டு. அண்ணே, உண்டியல் உடைக்கிறத நிறுத்துக்கடா. அதோட பெரிய புதையல் கிணத்துக்குள்ள இருக்கு. நம்ம ஆளுங்களை பூரா வர சொல்லி விடியறதுக்குள்ள தோண்டி எடுக்கடா. இவனை எங்கேயும் போக விடாம நான் பாத்துக்கிறேன். உங்க கூட வந்தாலும் பூரா உங்களுக்கு நம்பிக்கையான ஆளா? ஏன்டா இப்படி கேக்குற? என் கூட இருக்கிற கூட்டாளிங்கடா அவனுங்க. எனக்கு நம்பிக்கை இல்லைங்க, நீங்க ரொம்ப வெள்ளந்தியா இருக்கீங்க. அட, ஒருவேளை அந்த புதையல் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கங்க, அதை எவனாச்சும் ஒருத்தர் எடுத்து அவன் தனியா குழிய தோண்டி புதைச்சிட்டு மேல வந்து உங்ககிட்ட இல்லைன்னு போய் சொல்லிட்டு நாளைக்கு அவனுக்கு வந்து எடுத்துட்டு போயிட்டானா என்ன பண்ணுவீங்க? அவன் சொல்றது நியாயம் தானே. போன தடவை மாறி போய கூட இப்படித்தானே பண்ணிட்டான். சரியா சொன்னடா. இப்ப என்னடா பண்ண சொல்ற நீ? நீங்க இறங்குங்க, அப்பதான் வேலை வேகமா நடக்கும். வர வேண்டியது சீக்கிரம் வரும். அதுவும் சரிதான். டேய் ரெங்கா, அவங்கள ஜாக்கிரதையா பாத்துக்கோ. பாத்துக்குவாரு. உங்களை எங்கேயும் முட விடாம பாக்குறதாண்டா ஏன் வேலை. என்னடா தண்ணி வருது? புதையல் வரும்னு சொன்ன, தண்ணி வருது. தண்ணி வந்துருச்சா? அப்பாடா, காணா போன கிணறு கிடைச்சிருச்சு. இங்க ஊருக்காரங்க உங்க சேவையை பாராட்ட வந்து மேல வாங்க. உனக்கு இன்னுமா புரியல? என்ன புதையலுக்கு போய் சொல்லி தண்ணி வர வரைக்கும் கிணறு வர விட்டானவன். எப்பா, ஒரு பேச்சுக்கு கிணத்துக்குள்ள புதையல் இருக்குன்னு சொன்னதுக்கு 3 மாசம் தூர் வர வேண்டிய கிணற ஒரே நாள் ராத்திரி தூர்வாரி தண்ணி வச்சுட்டீங்கப்பா. எங்க ஊர் ஏரிக்குள்ளேயும் புதையல் இருக்கா, தூர் வாரீங்களா? தப்பிச்சுட்டான்டா அவன். இப்ப கூட ஒண்ணும் இல்ல, வந்த வழியை பார்த்தே போயிருவோம். என்னை தீண்டாதே, மீறினா பின்பக்கம் பார்க்க. டேய் என்னன்னு பாரு. டேய் என்னன்னு பாரு. டேய் என்னன்னு பாரா. டேய் என்னன்னு பாரு. ஏன் தான் இப்படி பயந்து சாகுறீங்களோ? என்னடாச்சு? அண்ணே, கதவை யார தப்பா போட்டா என்ன? அண்ணே, நம்ம மறுபடியும் அவங்கிட்ட ஏதோ மாட்டிட்ட போல தோணுதுண்ணே. உள்ளே வாங்கும் பரிசில் பாதி என்ன, முழுவதையுமே தங்களிடம் தந்து விடுகிறேன். போதுமா? ஏய், உன்னை நம்பலாமா? தங்களுக்கு நம்பிக்கை என்றால் தாங்களே என்னுடன் வாருங்களேன்.
தான். இவரோடு பரிசு முடிகிறது. முதல் கேள்விக்கு கிடைக்கும் பரிசை முழுவதையும் என்னிடம் கொடுத்து விட வேண்டிய ஜாக்கிரதை. நீ போகலாம். மன்னா, நீங்கள் சென்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். இன்று தேர்வு முடிந்து விட்டது. ஏன் இந்த அவையில் கேள்விகளுக்கு பஞ்சமா அல்லது கேள்வி கேட்பவர்களுக்கு பஞ்சமா? நிறுத்து உன் பேச்சை. மன்னா, உன்னிடம் சுலபமான கேள்விகள் 100 கேட்கட்டுமா அல்லது கடினமான கேள்வி ஒன்றே ஒன்று கேட்கட்டுமா? 100 கேள்விகளும் சுலபம் என்று தாங்களே சொல்லிவிட்டீர்கள். பிறகு அதற்கது கடினமான அந்த ஒரு கேள்வியே கேளுங்கள், அதற்கு மட்டும் நான் பதில் சொல்கிறேன். கோழியிலிருந்து முட்டை வந்ததா இல்லை முட்டையிலிருந்து கோழி வந்ததா?